தகப்பனான காக்காவின் பொறுப்பு. உணவுக்காக தேடி தேடி ரொம்பவே சோர்வடைஞ்சு ஆகாஷ் காக்கா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து வந்தது. அப்போ தன்னுடைய வீட்டுக்கு வெளியில லக்கி, ஸ்மைலி, லவ்லி என்ற பெயர்கள் கொண்ட குருவி குஞ்சுகள் தென்பட்டன. அப்போ பதட்டப்பட்டுக்கிட்டே, லக்கி, ஏம்மா 3 பேரும் வீட்டு வாசல் முன்னாடி அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, உங்க அம்மா எங்க? அப்பா, நீங்க உள்ள போய் பாருங்க, அம்மா உள்ளதான் இருக்காங்க. எங்களை எதிர்த்து அம்மா உள்ள என்ன பண்றாங்கன்னு உங்க கண்ணுக்கே தெரியும், போங்க. அந்த விதமா பெரிய மகள் சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே ஆவேசத்தோட வீட்டுக்குள்ள புறப்பட்டது. அப்ப அந்த தாய் மீனாக்கிளி தனக்கு தேவையான உணவெல்லாம் தன் முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்து கோவமடைந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே கோவத்தோட, ஏய், நீ எல்லாம் ஒரு தாயா? சொந்த தாயெல்லாம் கிடையாது, வளர்க்க வந்த தாய். நான் இப்படிதான் இருப்பேன், புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். பசங்க அங்க பசியோட அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காம உனக்கு சாப்பிடணும்னு எப்படி தோணுது மீனா? அப்படி ரொம்பவே கவலைப்பட்டு கேட்ட அந்த ஆகாஷ் காக்காவுக்கு பதில் கூறுற மாதிரி ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு, உனக்கு என்ன கண்ணு குருடா? எனக்கு கையால தான் சாப்பிடணும்னு தோணுது. அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா அந்த கிளி. பாவண்டி, அவங்க பசங்க, நம்மளுடைய பசங்க, அவங்க பசியால் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பசியால் துடிச்சிட்டு இருக்கும்போது நீ சாப்பிட்றது நல்லது கிடையாது மீனா. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவங்களுக்கு நான் சொந்த தாய் கிடையாது, வளர்க்க வந்த தாய். அதனால யார் மேலேயும் எனக்கு எந்த அன்பும் கிடையாது, இனி வரப்போறதும் கிடையாது ஃபியூச்சர்ல. இப்படி ரொம்ப மோசமா பேசாத மீனா, என்னுடைய மனசால தாங்கிக்கவே முடியாது. அப்படி உன்னால தாங்கிக்க முடியலன்னா உன்னுடைய பசங்களை கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடு. நான் எல்லாம் உன்னை தடுக்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். எதுக்காக மீனா நீ இப்படி மாறிட்ட? பசங்களை இருக்கிற என்ன நீ காதலிச்சல, எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி என்னை சோகடிக்கிறதுக்கா இந்த விதமா பண்ண? ஆமா, உன்னையும் உன்னுடைய பசங்களையும் கஷ்டப்படுத்த தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உனக்கும் உன்னுடைய மகளுக்கும் பிரச்சனையா இருந்தா நீங்க எங்கே வேணா கிளம்பி போயிடுங்க, எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, நான் கேட்க மாட்டேன். அப்படி ரொம்பவே மோசமா மீனாக்கிளி பதில் சொன்னதுனால ஆகாஷ் காக்காவோட கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதே நேரத்துல அவங்க கிட்ட நெருங்கி அவங்களுடைய பெரிய மகளான லக்கி குருவி வந்திருப்பா. அதை பார்த்த உடனே ஆகாஷ் காக்கா தன்னுடைய கண்களை தொடச்சிப்பான். அப்பா, தங்கச்சிகளுக்கு பயங்கரமா பசிக்குதான், அவங்களால தாங்க முடியல, தயவு செஞ்சு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கேக்குறாங்க. அந்த விதமா கேட்டதுக்கு மீனாக்கிளி கோவத்தோட பார்த்துக்கிட்டு, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னும் இந்த பெரியவ வரவே இல்லை. அப்படியே அப்பா வந்து எந்த ஒரு சென்டிமெண்ட் டைலாகும் போடாம அமைதியா இருக்கேன்னு சூழ்நிலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் டைலாகும் போட்ட, வரவா லக்கி. அப்படி சொல்லிக்கிட்டே மிளகாத்தூள் அப்ளை பண்ண கத்திரிக்காவை அந்த லக்கி குருவி மேல தூக்கி போட்டுச்சு. அதோட அந்த குருவியும் நேக்கா அந்த கத்திரிக்காவை கேட்ச் பிடிச்சது. உடனடியாக எந்த ஒரு தாமதம் பண்ணாம அந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுச்சு. அதை பார்த்து அந்த ஆகாஷ் காக்கா சந்தோஷப்படும். அப்போ வெளியில வந்து பார்க்கும்போது அந்த கத்திரிக்காவை தன்னுடைய 3 மகள்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை பாருங்க, முன்னாடி எல்லாம் எனக்கு பிடிச்ச பசங்க இப்ப சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. அதனால இந்த பசங்களை கொண்டு போய் காட்டுல எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துருங்க, நம்ம சந்தோஷமா வாழலாம். மீனா, நீ வேணா வளர்ப்பு தாயா இருக்கலாம், ஆனா நான் வளர்ப்பு தகப்பன் கிடையாது, நான் பெத்த அப்பன். இவங்க என்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க, அதனால இவங்க நீ சொல்ற மாதிரி எங்கேயும் நான் விட்டுட்டு வர மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பொறுப்பையும் நான் மறக்க மாட்டேன். ஐயோ, பொறுப்பாமா பொறுப்பு? எங்க இருக்கு உன்னுடைய பொறுப்பு? உன்னுடைய பசங்க கூட சேர்ந்து என்னுடைய வீட்டுல இருக்கிறதா பொறுப்பு? ஓ அப்படியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீடு நம்மளுடைய வீடுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னுடைய பசங்க நம்மளுடைய பசங்களாவே நினைக்கல. அதனால தான் போல உனக்கு அன்புக்கும் மற்றும் பாசத்துக்கும் இருக்கிற அக்கறை எதுவுமே கிடையாது. நான் திரும்பி உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிற மனசு உன்கிட்ட இல்லை. அப்புறம் எதுக்காக என்னுடைய வீட்டுல தங்கிக்கிட்டு உன்னுடைய பசங்களை கொண்டு போய் உன்னுடைய பொறுப்பு மற்றும் கடமையை நிறைவேற்றிக்கோ, சரியா? அந்த விதமா சொன்ன உடனே ரொம்பவே ஆவேசத்தோட அந்த ஆகாஷ் காக்கா வெளியில வரும். ஆனா உடனடியாக தன்னுடைய பசங்களை அழிச்சிட்டு போய் வேறோட வீட்டுல தனியா வாழணும்னு அது சுத்தமா நினைக்கவே இல்லை. அப்படி அன்னைக்கான இரவும் தொடங்கிச்சு. மீனா குருவி பெட் மேல பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிச்சு. ஆனா தன்னுடைய புருஷன் ஆகாஷ் காக்கா கீழே பாய் போட்டுக்கிட்டு தன்னுடைய பசங்களை கூட கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பார்த்தா ஆகாஷ் காக்கா வீட்டுல கிடையாது. இதுதான் சரியான நேரம் நினைச்ச அந்த வளர்த்த கிளி உடனடியாக கையில குச்சி எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை அடிச்சுக்கிட்டு, போங்கடி, எங்கேயாச்சும் ஓடி போங்க, என்னோட வீட்டுல தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் கிடையாது, போங்க. அந்த விதமா சொல்லும். மற்றும் அந்த அடியை தாங்கிக்க முடியாம அந்த குருவி பசங்க ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. எதுக்காக மம்மி டெய்லி அப்பா இல்லாதப்ப எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வைக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம எங்களை அடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துவேன், நீ என்னையே எதிர்த்து பேசுவியாடி நீ? அந்த விதமா சொல்லிக்கிட்டு அந்த மீனக்கிளி அந்த குச்சியோட இன்னும் பயங்கர கோவத்தை அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆகாஷ் காக்கா உணவை கொண்டு வந்தது.
தன்னுடைய இரண்டாம் மனைவி தன்னுடைய பசங்களை அந்த விதமா அடிக்கிறது அந்த ஆகாஷ் காக்காக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப கொண்டு வந்த உணவை அந்த மீனக்கிளிக்கு கொடுத்து எதுவும் பேசாம தன்னுடைய பசங்களை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய பழைய வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தது. ஆனா அந்த வீட்டு சுவர்கள் கொஞ்சம் விரிசல் அடைஞ்சது. அப்பா இனிமேல இருந்து நம்ம இங்க தங்க போறோமா அப்பா? ஆமாடா கண்ணா, இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். உங்கள் அம்மா பொறுப்பு இல்லாமல் உங்களை அந்த விதமாக விட்டுட்டேன். ஆனால் உங்கள் அப்பா நான் பொறுப்போட உங்களை பார்த்துக்கணும். அதனால நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்ப்பா. வேணாடா கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வீடை அடிச்சுட்டு ஒரு புது வீடை அழகாக கட்டி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ தங்கச்சிக்கல அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்டா கண்ணு. நான் பார்த்துக்கிறேன் மற்ற வேலையை. அந்த விதமா சொல்லிட்டு கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த மேல் கூரைய உடைச்சிட்டு இருக்கும் அந்த ஆகாஷ் காக்கா. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி புது கட்டைகளை கொண்டு வந்து அந்த வீட்டை ஒன்னு அலங்கரிச்சு புதுமையா ஆக்கும். அப்போ உடனடியாக பசங்களை அழைச்சிக்கிட்டு அந்த புது வீட்டுக்குள்ள போய் தான் இருக்கிறதுக்குள்ள நல்லபடியா தன்னுடைய பசங்களை பார்த்துக்கும். குறும்புக்கார கொக்கு காட்டு முழுக்க சுத்திட்டு இருந்தது. என்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடணும்னா எதிர் வீட்டுல பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுல காதலியும் வச்சுக்கிட்டு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய குசும்புக்கார காக்கா வீட்டுக்கு தான் போயாகணும். இனி எதுக்கு தாமதம் பண்ணிக்கிட்டு நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா குசும்புக்கார காக்கா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்படி நினைச்சுக்கிட்டே சந்தோஷத்தோட வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளை மேல உட்காரும். அந்த கொக்குக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்து மேல 3 கூடுகள் இருந்தது. ஒரு கூடு லெஃப்ட் சைட்ல, ஒரு கூடு நடுவுல, ஒரு கூடு கொஞ்சம் ஓரமா இருந்தது. அட இந்த 3 கூட்டுக்கல்ல நம்மளுடைய குசும்புக்கார காக்கா மாமாவோட வீடு தான் இருக்கும். அட இங்க நின்று நான் ஏன் யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணணும்? அங்க பறந்து போய் ஒவ்வொரு வீடா பார்த்தா எனக்கே கிளாரிட்டி கிடைக்க போகுது. எந்த வீட்டுல ஒரு பொண்டாட்டியை வச்சிருக்காரோ, எந்த வீட்டுல மனைவி வச்சிருக்காரோன்னு அந்த விதமா நினைச்சுக்கிட்டே அந்த குறும்புக்கார கொக்கு நடுவுல இருக்கிற வீட்டுக்கு பறந்து போகும். அதே வீடு தான் குசும்புக்கார காக்காவோட தங்குற வீடு. ஆனா அந்த காக்கா தன்னுடைய கூட்டுல ஒரு நாற்காலி மேல உட்காந்து தலைக்கு கட்டு கட்டின நிலைமையில இருக்கும். அதோட அந்த காக்கா பக்கத்து டேபிள்லயே ஜண்டு பாம், அயோடெக்ஸ், மென்தோ பிளஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டப்பாக்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கவனித்த கொக்கு குழம்பு போன நிலைமையில, ஐயோ காக்கா மாமா, எதிர் வீட்டுல பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுல காதலையும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சு நான் வந்து பார்த்தா, ஆனா நீ என்ன தலைக்கு கட்டு கட்டி அந்த தலைவலி போக்குற எல்லா மருந்தையும் எதிரில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அட நீ வேறடா, பக்கத்து வீட்டில் பொண்டாட்டியும் எதிர் வீட்டில் காதலையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. நீ வேற குறும்புக்கார கொக்கு பயல. ஐயோ ரெண்டுமே நீ தான் வேணும்னு நினைச்சேல்ல மாமா. அட மச்சான், நினச்சப்ப நல்லா தாண்டா இருந்தது. ஆனால் இப்போதான் தெரியுது அனுபவிக்கும் போது. அட எதிர் வீட்டில் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டில் காதலையும் வச்சு ஏன்டா அவஸ்தைப்படுறேன்னு யோசிக்கிறேன். அட ஜோக் பண்ணாத மாமா, நீ தான் நான் ரெட்புல் குடிச்சா தெம்பு வரும், இந்த மாதிரி பொண்டாட்டியும் காதலையும் அடக்க எனக்கு நல்லாவே தெரியும்னு கதை கொடுத்த. அந்த விதமா அந்த குறும்பு கொக்கு அந்த காக்காவே கலாய்ச்சிட்டு இருந்தது. எதிர் வீட்டுல இருக்கிற காக்காவோட மனைவி அழகா ரெடி ஆகிட்டு தலைக்கு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வெளியில வரும் மற்றும் விசில் அடிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த அந்த கொக்கு சிரிச்சுக்கிட்டே குறும்புத்தனமா அந்த காக்காவையே பார்த்துட்டு இருந்தது. ஆனா காக்கா ரொம்பவே குழம்பி போன நிலைமையில பார்த்துட்டு இருக்கும். இதே நேரத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற காதலியான புறா கையில ரோஜா பூ எடுத்துக்கிட்டு வெளியில வரும் மற்றும் புறா கூட விசில் அடிக்கும். இதை பார்த்த அந்த கொக்கு ரொம்பவே வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அட குசும்புக்கார காக்கா மாமா, பக்கத்து வீட்டுல காதலியும் எதிர் வீட்டுல பொண்டாட்டியும் வச்சிருக்க. அவங்க 2 பேரும் எதுக்கா இருந்தாலும் ரெடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி போய் உன்னோட வேலையை ஆரம்பி, சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. அப்படி கூறிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஆனா காக்கா மட்டும் ஒரு கையில ஹிமாமி மென்தோ பிளஸ் பம், இன்னொரு கையில ஐடோக்ஸை வச்சுக்கிட்டு தலை பிடிச்சிக்கிட்டே வெளியில வந்தது. அப்படி வெளியில வந்த காக்கா எதிர் வீட்டை பார்க்கும்போது அங்கே இருந்த மனைவி அது கையில இருந்த மல்லிப்பூவை காக்கா மேல தூவும். ஆனா காக்கா சோர்வடைஞ்ச மாதிரி மூஞ்சியை வச்சு கையில இருக்கிற ஜெண்டு பாம்பை காமிக்கும். அதோட மனைவி குருவி கோபத்தோட திரும்பி உள்ளேயே போயிடும். இனி வேற எதுவும் பண்ண முடியாத நிலைமையில பக்கத்துல இருக்கிற காதலிய பார்க்கும். புறாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உள்ள வர சொல்லி சைக்கிள் கொடுக்கும். ஆனா காக்கா என்னால வர முடியாதுன்னு சொல்லி கையில இருந்த மென்தோ பிளஸ் பாம்பை காட்டும். அதோட புறாக்கு பயங்கரமா கோவம் வந்து கையில இருக்கிற ரோசா பூவை அந்த காக்கா மேல தூக்கி போட்டு அங்கிருந்து உள்ள கிளம்பிடும். காக்காவும் அப்பாடா தப்பிச்சுக்கிட்டேன்னு நிம்மதியா மூச்சு எடுக்கும். அட என்ன வழக்கடா, பொண்டாட்டி போயிடுச்சுன்னு நான் உஷாரா காதலியை தள்ளிட்டு வந்து வச்சுக்கிட்டா, திடீர்னு புருஷன்தான் கடவுள்னு வந்து என் முன்னாடி நின்று திரும்பி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு இந்த குருவி வேற டார்ச்சர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் காதலி கூட என்ஜாய் பண்ணுறேன்னு என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே என்னுடைய வீட்டுக்கு எதிர்க்கவே வீட்டை வாடகையை எடுத்து என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது இந்த குருவி. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி குருவி கையில மிளகாத்தூள்னு எழுதி வச்ச டப்பாவை எடுத்துக்கிட்டு காக்கா ஆண்டா வரும். இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகும் காக்கா.
இதே நேரத்துல காட்டுல இருக்கிற கழுகு, கிளி மற்றும் குறும்புக்கார கொக்கு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மரத்தின் கிளை மேல உட்காருவாங்க. அங்க இருந்து அந்த குசும்புக்கார காக்கா வீட்டுல நடக்கிற பக்கத்து வீட்டுல காதலி, எதிர் வீட்டுல பொண்டாட்டி காட்சிகளை சந்தோஷமா வேடிக்கை பார்ப்பாங்க. ஏமா பொண்டாட்டி இந்த மிளகாத்தூள் டப்பா ஏன் கொண்டு வந்த? அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது காதலியான புறா கையில உப்பு டப்பா எடுத்துக்கிட்டு காக்காண்டா வரும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த காக்காக்கு காதலி ஆண்ட இருந்து ஒரு பெரிய ஷாக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கொக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏண்டி காதலி இந்த உப்பு டப்பா எதுக்குடி? முதல்ல உன்னுடைய மனைவி எதுக்காக மிளகாத்தூள் டப்பா கொண்டு வந்தான்னு கேளு. என்னுடைய புருஷன் என்னுடைய பேச்சு கேட்கலன்னா இந்த மிளகாத்தூளை எடுத்து மூஞ்சிலே அடிப்பேன்னு சொல்றதுக்கு கொண்டு வந்தேன். உனக்கு நல்லாவே புரிஞ்சுதா புருஷன்? ஆனா நான் ஏன் அவளுக்கு சொல்லணும்? என்னால சொல்ல முடியாது அவளுக்கு. அப்படி கெட்டியா பிடிச்சுக்கும் அந்த குருவி காரத்தூளை. இதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய மனசுக்குள்ள இந்த விதமா நினைச்சிட்டு இருந்தது காக்கா. செய்ய போறது எல்லாத்தையும் ஒரே வாட்டி சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்லணும்னு என்னையே கலாய்க்குது. இந்த பைத்தியெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே. அப்படியே புறாவும், என்னுடைய காதலன் ஒரு வேளை என்னுடைய பேச்ச கேட்கலன்னா இந்த உப்பை போட்டு அவன் வாயில கும்மாங்குத்து குத்தலான்னு இதை கொண்டு வந்தேன்டி, புரியுதா? அதே விதமா புறாவும் கெட்டியா உப்பு டப்பாவை பிடிச்சுக்கிட்டு உட்காரும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க இருந்த கொக்கு, இப்போதான் என்னுடைய குசும்புக்கார காக்காவுக்கு குசும்பு என்னன்னு தெரிய போகுது. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த காக்கா பயங்கரமா யோசிச்சு எப்படியாச்சும் தப்புக்கணும்னு நினைச்சு தன்னுடைய இடத்துக்கு அந்த கொக்கை இழுத்துட்டு வரும். அதோட மனைவி குருவி தூக்கி எறிஞ்ச மிளகாத்தூள் மற்றும் காதலி புறா தூக்கி எறிஞ்ச உப்பு நடுவுல இருந்த கொக்கு மேல விழுந்து வசமா மாட்டிக்கும். இதே நேரத்துல கொக்கு, ஏமோ எரியுதாமா, என்னால தாங்கிக்க முடியலையே அப்படி சத்தமிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடும். இதே நேரத்துல அந்த காக்கா தன்னுடைய மனைவியும் மற்றும் காதலியும் ஒரு கண்ணால பார்த்துக்கிட்டே சிரிக்கும். அப்போ குருவி மிளகாத்தூளை, புறா உப்பு டப்பாவை எடுத்துக்கிட்டு காக்கா மேல பறந்து போவாங்க. காக்காவும் அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டே போகும். இதுதான் இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. இருட்டிடுச்சு. அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. ஒரு கூட்டுக்குள்ள லாந்தர் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தது ராதா குருவி. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன்? அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய காலேஜுக்கு அனுப்பணும், ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ கடவுளே, எனக்கு என்னமா சோதனை வந்திருக்கு? என்னோட வாழ்க்கையில நல்ல நாட்களே வராதா? அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா. கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை துடைப்பா. அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும்னா சொல்லுமா, நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா. கஷ்டங்கள் தீராட்டியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா. நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதும்மா, நீ என்னுடைய உசிறு மற்றும் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்துல எனக்கு தாய் பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசிறு நீ. அப்படின்னா உன்னுடைய உசிறு பார்த்துட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்ததுன்னா அது எவ்வளோ வரைக்கும் நியாயம்? நீயே சொல்லுமா. நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதம்மா, மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. எதுக்கு மாறாதும்மா? உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமாக மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு? அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம், அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம். நான் காலையில் காட்டு முழுக்க சுற்றி வந்து விற்றாலும் அது சரியாக விலைக்கு போகாது. அதுவே அந்த காக்கா கிட்ட மட்டும் எல்லா பழங்களும் விற்று போகும். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த காக்கா மாமா எல்லார்கிட்டையும் பொய்யான கதைகள் சொல்லுவார். அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில் விழுவாங்க. அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுருவார். ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட யாரும் பழம் வாங்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறது நல்லது தாம்மா, இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தா ரொம்ப நாள் நீடிக்காதுல்ல. அதனால்தாம்மா. இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்மா. வாம்மா நம்ம போய் சேர்ந்து தூங்கல, எனக்கு தூக்கமாக வருது. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும். மற்றும் கதவை மூடிக்கிட்டு லேந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும். கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும். அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும். உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறத பார்க்கும். அட இது என்ன,
காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு எங்கள் கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு. இப்போ நான் ஜன்னலை சாத்திரட்டுமா வேணாமா? அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பார்த்துட்டு இருக்கும். அதே நேரத்துல அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே. என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன். அப்படி என்னுடைய குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது. ஜன்னல்ல பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்துல, இல்லை, நான் ஜன்னலை சாத்த மாட்டேன். ஒருவேளை அந்த சத்தம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்கள் முழிச்சிட்டு இருக்கோம்னு அது கண்டுபிடிச்சிரும். அப்புறம் எங்ககிட்ட வரும். அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னலை சாத்தக்கூடாது. நான் தூங்குற மாதிரி நடிக்கணும். அந்த விதமா யோசிச்ச உடனேயே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனா குருவி. இதே நேரத்துல ஜன்னலாண்ட பறந்து வந்த அந்த காக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கிற தாய்க்குருவி மற்றும் மகள் குருவிய வெளியில இருந்து எட்டி பார்க்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியது தான். அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் தன்னோட வழியில. அந்த காக்கா ஜன்னல் கிட்ட இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனாக்குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்தில இருந்து. அம்மா சீக்கிரமா எழுந்துரு. காக்கா மாமா ஏதோ சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எங்கேயோ எடுத்துட்டு போறாருமா. அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதாக்கிளி திடீர்னு முழிச்சுக்கும். உடனடியாக ஜன்னலாண்ட நின்று எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேரும். அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும். நீ இங்கேயே பத்திரமா இரு மீனா. நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன். இல்லம்மா, நானும் உன் கூடவே வருவேன். அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனா குருவி தன்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அந்த தாய்க்குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி அமைதியா பின்தொடர்ந்து பறந்து போவாங்க. மகள் குருவி தான் கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும். அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு பறந்து போகும். அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேல உட்காரும். இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு மாம்பழ மரத்து மேல உட்காருவாங்க. அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்க பச்சையா இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்தும். அப்போ அந்த பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும். அப்பதான் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும். நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ ரெக்கார்ட் பண்ணு. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில் ராதா குருவி பறந்து வரும். காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும். இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு? ஓஹோ, என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி. அப்ப சரி, நான் சொல்லிடுறேன் தங்கச்சி. இந்த விதமா நான் மாம்பழத்தை விற்கும்போது எனக்கு பயங்கரமா 2 மடங்கு லாபம் கிடைக்குது. மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும். அப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டோன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும். தூரத்துல இருந்து மீனா குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரத்தில் அந்த டாக்டர் எனக்கு கமிஷனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க. இதுதான் என்னுடைய வியாபாரம். இது உனக்கு புரியாது. அப்புறம் இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு சுற்றி தெரியாத எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. மற்ற இது எதையும் நம்ப மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா. உடனடியாக ராதா குருவி அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு கூட்டுக்கு போயிடும். மீனா குருவி நைட்டு முழுக்க தூங்காம காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவா. அவ்வளோதான், நைட்டோட நைட்டா எல்லார் மத்தியிலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும். மறுநாள் போலீஸ் புறா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகும். அப்போ அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டே, திரும்பி வருவேன், நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் அழிச்சு என்னுடைய பகையை தீர்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடும். இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க.